திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 2025 19ஆம் தேதி இரவு 9:44 சனி பகவான் சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார். ராகுவோட சேரப்போகிறார். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது, ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது. இது திருக்கணித முறைப்படி மாறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. இப்போ சனி பகவான் 6 ராசியை பிடிக்கிறார். எந்தெந்த 6 ராசியை பிடிக்கிறாருன்னு பாருங்க. மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனத்தை பிடிக்கிறார். விடக்கூடிய ராசிகள் ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், மகரம். இந்த 6 ராசியை விடுவிக்க போகிறார். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த 6 ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது. உங்க ஜாதகத்துல ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 கட்டங்கள்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த பிறவியில உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ, என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவியில இருக்கோ, அது எல்லாமே சனி பகவானுக்குள்ள லாக் ஆக போகிறார். அப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை உளியை வச்சு உடைச்சு அதற்கப்புறம் தான் சிலையாக்கி நம்ம வழிபடுறோம். அதே போலதான் இந்த 6 ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை, அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போறார். சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு. கெடுத்துதான் மறுபடி கொடுப்பார். எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார். அப்ப அவர் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும். சொத்துக்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும், உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார். அது நிரந்தரமாக இருக்கும். சனி கொடுக்க யார் தடுப்பார்? அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. சிம்ம ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள். சிம்ம ராசிக்கு கண்டசனியா இருந்தார். அதாவது 7ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை உங்களை பார்த்து கொண்டு இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரப்போகிறார். பாருங்க, 8ஆம் இடங்கிறது அஷ்டம சனி. நான் பயமுறுத்துறதுக்காகவோ அல்லது நெகட்டிவா சொல்றதற்காகவோ நான் சொல்லல. 8இல் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் டோட்டலா பிளாக் ஆயிருவீங்க. எல்லா பக்கம் அடி விழும். தொழில், குடும்பம், சொந்த பந்தங்கள், அனுபவத்துல நான் சொல்லக்கூடிய பலன் இது எல்லாமே உங்களுக்கு. சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள், வீடு மனை சொத்துக்கள், வேலையில பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எங்கே போனாலும் ஒரு கெட்ட பேராகிறது, அவமானங்கள் ஆகிறது, நான் இத்தனை நாள் நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச எல்லாமே விலகிறது, இதெல்லாமே நடக்கும். இப்போ கண்டசனி காலகட்டங்களையும் அப்படிதான் இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களோட பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம், ஏண்டா இருக்கிற தொழிலில் ரொம்ப நல்லா பீக்கப் போயிட்டு இருந்தது கூட டல்லாக இருக்கும். இதெல்லாமே நடந்திருக்கும். அதே போல் பாருங்கள், திருமண வாழ்க்கையில் எதிர்பார்த்த வரன் கிடைக்கல, ரொம்ப திருமணத்துக்காக ரொம்ப அலைஞ்சிட்டோம், பரிகாரங்கள் வேலை செய்ய மாட்டேங்குது, எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலும் பெரிய பலன் இல்லை அப்படிங்கிறத சொல்லும். இப்போ அடுத்தது அஷ்டம சனி. இப்போ இது அதை விட டபுள் மடங்காக இருக்கும். 7.5 வருடம் ஒரு மனிதனை சனி பகவான் 7.5 சனிங்கிறது 7.5 வருஷம் பிடிக்கிறது. அப்போது 7.5 வருஷம் என்ன பிரச்சனைகளை கொடுக்குறாரோ அதே பிரச்சனை இந்த 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். இது முன்னெச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கவனமாக தெளிவாக இப்படி மாற்ற முடியாது. நான் சொல்கிறத மாற்றவே முடியாது. ஏன்னா இது அந்த அஷ்டமச்சனி வரக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். மருத்துவ செலவுலேருந்து எல்லாமே நடக்கும், விரைய செலவு எல்லாமே நடக்கும். இருப்பினும் தெய்வ வழிபாடுகள் மூலமாகவும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் மூலமாகவும் ஓரளவு வரக்கூடியதை குறைக்கலாம் அல்லது அனுபவிச்சுட்டு பெருசாக வராமல் பார்த்துக்கலாம். அனுபவிக்கத்தான் வைக்கும், ஆனால் பெரிய அளவுக்கு அதை தப்பிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும். போய் சிக்கி பிரச்சனையாகி பெருசாக ஆகிறத விட சிக்கிட்டீங்க, ஓகே, அது தப்பிச்சு வர்றதுக்கு உண்டான வழிபாடுகள், தப்பிச்சு வர்றதுக்கு உண்டான விஷயத்தை தான் இந்த தெய்வ வழிபாடுகள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 2ல் வேற கேது இருக்கு. முதலே ஆல்ரெடி பேச்சால பணத்தால் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு.
இப்போ அடுத்தது உங்களுக்கு ஒரு 5 மாத காலங்கள் பார்த்துட்டீங்கன்னாலும் சனி பகவான் வந்ததுலேருந்து ஒரு 5 மாத காலங்கள் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது. ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி காலங்களில் இது நடக்கும். அடுத்தது பாருங்க, இந்த 6 ராசி கட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, இந்த 6 ராசி கட்டத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது சார்ந்து பெருசாக எஃபர்ட் போடாதீங்க. இப்போ இந்த 6 ராசி கட்டத்தில் சூரியன் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய பெயர் புகழுக்கு ஒரு பங்கம் உண்டு. புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம். அதே போல் கொஞ்சம் மருத்துவ செலவுலையும் கொடுப்பார். ஒருத்தர்கிட்ட இவரை புகழணும், நான் இவங்களுக்கு அது செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் எது செஞ்சீங்கனாலும் அங்கே உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு கிடையாது. ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது கூட கெட்ட பேரை அப்படியே திரும்ப உங்களுக்கு. அப்போது எந்த இடத்தில் போனாலும் கொஞ்சம் அமைதியை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இந்த 6 ராசி கட்டங்களில் புதன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பணம் சார்ந்த விஷயத்தில் அடி உழுகும். பணம் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் கையெழுத்து, இதெல்லாமே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உயிர் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும். உயிர் சொத்து ஏதாவது எழுதி வச்சிருந்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இரவு நேரத்தில் பயணம் பண்ணும்போது ஏதாவது ஒரு தொந்தரவுகள், இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பெரிய லாபங்களை எதிர்பார்க்காதீங்க. பெரிய லாபத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதை கூட நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்றது பார்த்துட்டீங்கன்னா மூத்த சகோதரர் தன் மனையை விட்டு பிறர் மனையை தேடக்கூடிய ஒரு அமைப்பு. இதன் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய வருமானம், அடிப்படை வருமானம். அப்போ அதுலேயும் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ராசி கட்டத்தில் இருந்தால் அடிப்படையே வரக்கூடிய பணம் கூட கொஞ்சம் நின்று போகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து இந்த 6 ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி தொழிலில் கொஞ்சம் முடக்கமாகும். உங்களுடைய முயற்சிகள் தடைப்படும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்கும். உங்கள் மாமனார் மூலமாக பிரச்சனைகள், அல்லது மாமனாருக்கு ஏதாவது மாமனார் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, உங்களுக்கும் அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஆகிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் தைரியம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுத்துருவார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன். உங்களுடைய அடையாளங்களை அழித்து கொடுப்பார், அழித்து திருத்தி மீண்டும் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அப்ப தொழிலில் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு கர்ம காரியத்துக்கு கலந்து கொள்ள, ரொம்ப நெருங்கின ஒரு கர்ம காரியத்துக்கு கலந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பாருங்க செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி இடமாற்றமோ, வீடு மாற்றமோ, வண்டி வாகன மாற்றங்களோ ஏற்படும். தாய் தந்தையனுடைய வம்பு வழக்குகள், பேச்சுவார்த்தையில பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். 4, 9 அப்படிங்கிறது 9 உயர்கல்வியை சொல்றதுனாலையும் 2ஆம் தார அமைப்பை சொல்றதுனாலையும் இது சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ உயர்கல்விக்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா செயல்படுத்துங்க. எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம இருக்கிறது, கொஞ்சம் போஸ்டிங் கிடைக்காம இருக்கிறது, நீங்க படிச்ச இதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தது பாருங்க குரு. இந்த குரு பகவான் பாருங்க இந்த 6 ராசி கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி குழந்தைகள்னால பிரச்சனைகள், அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள், குழந்தை சார்ந்த ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். குழந்தையை கொடுத்துருவார், அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை விலக்கி கொடுப்பார். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஆப்ரேஷன் செய்து குழந்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவ குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைபாடுகள் ஏற்படுறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். திடீர் பண நஷ்டங்கள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே கொடுக்கும். அடுத்தது சனி பகவான். இந்த சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்க இருக்காருன்னு பாருங்க. இந்த 6 ராசி கட்டங்களில் சனி பகவான் எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த ஏமாற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகளை கொடுக்கும். கடன் ஏற்படுத்தி கொடுப்பார், நோய் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ 6ஆம் இடங்கிறது சித்தின்னு சொல்றோம். அப்போ உங்களுக்கு சித்தி மூலமாக ஏதாவது பிரச்சனைகள், சித்திக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பார். 6ஆம் இடங்கிறது போட்டி தேர்வுன்னு சொல்றோம். அப்போ போட்டி தேர்வு எழுதி ஃபெயிலியர் ஆகிறது, எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம போறது, எதிர்பார்த்த வேலை கிடைக்காம போறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனைகள், உங்க கூட வேலை செய்வாங்க இல்லைங்களா, அவங்க மூலமாக பிரச்சனைகள், மேல் அதிகாரிகள் மூலமாக பிரச்சனைகள், ஒரு நிம்மதியே இல்லை வேலையில, வேலை முதல் மாதிரி செய்ய முடியல, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மந்தமா இருக்கு, இதனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி இந்த 6 ராசிக்கிடத்தில் இருந்தால் தான் நடக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சனி சிக்கினா கொஞ்சம் பாதிப்பு உண்டு. வேலையே விட்டுட்டு மறு வேலை தேடுற அளவுக்கு கூட பண்ணிடுவார். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சந்திரன் இயற்கையாகவே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால, சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் மனசை போட்டு குழப்பும், முடிவெடுக்க முடியாத தன்மைகளை கொடுக்கும். இதனாலுமே கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றுங்கள்.
இப்போ அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் கொஞ்சம் மக்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மக்கள் கிட்ட கெட்ட பெயர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்கும். பெரிய அளவுக்கு உள்ள போய் என்ட்ரி ஆக வேண்டாம், எல்லாம் பின்னாடி இருந்து செயல்படுத்துங்க. கலைத்துறை சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல ஏதாவது ஒரு கலைகள் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக அவமானங்களோ பெயர் இழப்புகளோ உங்க திறமைக்குண்டான ஒரு ஊதியமோ திறமைக்குண்டான பெயர் புகழோ கிடைக்காது. அதனால இந்த ஒரு 2.5 வருஷம் கொஞ்சம் கவனமா பெருசா ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. அடுத்தது பாருங்க, உங்க ஜாதகத்துக்கு விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவுக்கு விவசாயம் பண்ண வேண்டாம், அழித்தலை கொடுக்கும். ஏன்னா சனி ராகு சேர்க்க, அப்ப 8ல் சனி வரும்போது அந்த இடத்த அழிச்சிடும். அப்ப பெருசா நீங்க போட்டு விளைச்சல் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் கவனமா இருங்க. விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக சனி ராகு சேர்க்கையில ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய உடம்புல கவனம் செலுத்துங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த டைம்ல ஒரு எதிர்பார்த்தபடி ஒரு அவார்டோ எதிர்பார்த்தபடி ஒரு பெயரோ கிடைக்காது. ஸோ பெருசா எதுவும் பண்ணாம என்ன இருக்கோ அதை கொண்டு போங்க. இந்த 2.5 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம். மீறி நீங்க கொண்டு போகும்பொழுது அது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளும் மருத்துவ செலவையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். மாணவர்கள் படிப்புல ரொம்ப கவனம் செலுத்துங்க. ரொம்ப மந்தமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். நீங்க 24 மணி நேரம் படிச்சீங்கனாலும் பெரிய மார்க் வாங்க முடியாது. ஆனா இருப்பினும் கடின உழைப்பை போட்டு தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக நீங்க செல்லும் பொழுது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தையும் நிச்சயமாக இந்த கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால கொஞ்சம் கடின உழைப்பை போடுங்க. சோம்பல் வரும், படிக்க முடியாம படிப்பு தடைகளை கொடுக்கும், எல்லாமே பண்ணும். படிப்பு அந்த மார்க் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ கொஞ்சம் கடின உழைப்பும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனும் பண்ணி மற்ற விஷயத்துல தலையிடாம படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டசனி முடிஞ்சு அஷ்டமசனி தொடங்குறதுனால எதிலையும் கவனம், எதிலையும் கவனம், எதிலையும் கவனம். இதுவே ஒரு மூல மந்திரமா நினைச்சுக்கிட்டு இந்த 2.5 வருஷமும் கொஞ்சம் அமைதியை கடைபிடித்து கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்திபடி சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.